வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்றே சொன்னோம் ஏ போர்டு 8ஆம் நம்பர் தான் வரணும், அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 830 தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 835 830 தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஒரு சூப்பரான வின்னிங்கு. அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம கொடுத்தது கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம பி போர்டுலேயும் நம்ம 3ஆம் நம்பர் தான் கொடுத்தோம், வேறு எதுவும் நம்பரை மாற்றி கொடுக்கல. பி போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம், 133 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் சேர்ந்தே வரும்னு கொடுத்தோம். ஆனால் அடித்த நம்பர் 2 நம்பருமே 8ஆம் நம்பருமே சேர்ந்தே வந்துச்சு, தவிர 3ஆம் நம்பர் வரல. ஆனால் இருந்தாலும் பவர் நம்பர் நமக்கு டேரெக்டாக அப்படியே அடிச்சிருந்தாங்க. எனக்கு இருந்தாலும் நமக்கு சம வின்னிங் தான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 8ஆம் நம்பர் தான் கொடுத்தாங்க. ஏன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது, நமக்கு 8ஆம் நம்பர் 24 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் 8ஆம் நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும். அதுவும் நீங்கள் பெண்டிங் நம்பரில் இந்த 2 நம்பருக்கு ஆப்ஷன் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதுதான் நம்ம 86 அப்படின்னு கொடுத்தோம். 8ஆம் நம்பர் அழகாக பாஸ். சரிங்களா? அதே மாதிரி நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு. ஒரு செம்ம வின்னிங். நம்ம கொடுத்த நம்பரில் நம்ம என்ன கொடுத்தோம்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 833 வரணும், இல்லை 133 அப்படின்னு வரணும். அதான் 830 அப்படின்னு வரணும். 830 அப்படின்னா 133 இங்கே இருக்கு இல்லையா, 133 அந்த 133 அப்படியே வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் நமக்கு வரல. ஆனால் இருந்தாலும் நமக்கு என்ன கிடச்சிது, 8ஆம் நம்பரும் அந்த 3ஆம் நம்பரும் அழகாக 3ஆம் நம்பருக்கு பதிலாக அந்த இதுக்கு கிடச்சிது. அதே மாதிரி பவர் நம்பரும் 4ஆம் நம்பர் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 8ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் கட்டாயமாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவருடைய பவர் எடுத்து 8, அதோடைய பவர் 4ஆம் நம்பர் அப்படி வச்சுருந்தாங்க. ஒரு சம வின்னிங். அதை தான் எதிர்பார்த்தோம். இதைத்தான் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஆடி இருந்தாங்க. ஒரு சம வின்னிங் தான், நல்ல ரிசல்ட் தான். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11/6/2024 ஸ்ரீசக்தியுடைய குழுக்கள், அதாவது 418வது குழுக்கள். இதில் நாளைக்கு 418வது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவும் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. அது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் ஆடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை தாண்டி ரிசல்ட் வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கொடுக்குறோம். முயற்சி பண்ணி பாருங்கள். என்னுடைய நம்பர் உங்களுடைய கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான வின்னிங் தான் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 794. சரிங்களா? இதுதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் ட்ரையல் வந்து 568 658. செகண்ட் ட்ரையல் வந்து நமக்கு 794 இல்லையா? அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போன வாரம் ஸ்ரீசக்தி என்ன ஆடிருந்தாங்கன்னு பார்த்தா தெரியும். டபுள்ஸ் ஆடிருந்தாங்க. நல்லாவே உங்களுக்கு தெரியும். டபுள்ஸ் தான் போன வாரம் ஆடிருந்தாங்க. 665. சரிங்களா? 665 ஆடிருந்தாங்க. தான் அவனுக்கு போன வாரம் டபுள்ஸ் ஆடிருந்தாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் எடுத்தாகணும். ஏன்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் போன வாரத்துக்கு முந்தின வாரம் டபுள்ஸ் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், டபுள்ஸ் தான் வந்திருக்கு. அது 225 வந்திருக்கு. அப்போது நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு டபுள்ஸ் தான் அடிக்காங்க, போன வாரம் நமக்கு டபுள்ஸ் தான் அடிக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை நமக்கு டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும். 665. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு 889. சரிங்களா? இதுவும் டபுள்ஸ் தான். சரிங்களா? அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஸ்ரீசக்தியில் என்ன அடித்தாங்க, பம்பருக்கு முன்னாடி அடித்த நம்பரு 255. இதுவும் நமக்கு 255 தான் அடித்தாங்க. அப்போ மறுபடியும் பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த ட்ராவில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ட்ராவ் டபுள்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதே மாதிரி இதுலேயும் டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி 889 அப்படிங்கிற டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க. இதை கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் மீறி நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா, அதே மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத வீடியோ கூட கடைசியில் பார்த்தலாம். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து 749 ட்ரையல் நம்பர். அதே மாதிரி 665 போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர். இந்த வாரம் 889. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் 418. சரிங்களா? இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வரோம். கட்டாயமாக நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு தெளிவான ஒரு ட்ரா தான் கொண்டு வரோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் தான் வரணும். எதனால் 4 நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அது கொடுக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8க்கு 4 தான் வரணும். 4 8 4 தான் வரணும். அதாவது 4 இங்கே இருக்குல்ல, 4 8 4 இருக்குல்ல, அதே நம்பர் இங்கே 4 நம்பர் வச்சாங்கன்னா 4 8 4 அப்படி ஆடிடுவாங்க.
சரிங்களா. இங்கே 8-4-8ன்னு அடித்தாங்க, அதே நம்பரை 4-8-4 இங்கே அடிக்காங்க 4-8-4ன்னு அதே நம்பர் இங்கே 4 நம்பரை கொடுத்து ஆரம்பித்தாங்கன்னா 4-8-4 சரிங்களா. அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம். 4 நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேவரபுளாக வருது. ஏன்னா 8ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக 2 நம்பர் செட் ஆகுங்க. ஒன்று 6ஆம் நம்பர், இன்னொன்று 8ஆம் நம்பர். இந்த 2 நம்பருமே ஆப்ஷனாக தான் கொடுக்குது. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6க்கு 8 தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரும், 8ஆம் நம்பருக்கு 4 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. கண்ணை மூடிட்டு ப்ளே பண்ணுற நம்பரில் நான் தான் கொடுக்குறேன், மாற்றி கொடுக்கல சரிங்களா. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ ஒரு 4 நம்பருக்கு ஒரு 8ஆம் நம்பருக்கு ஒரு 4 நம்பரும், ஒரு 8ஆம் நம்பருக்கு ஒரு 4 நம்பரும் எதிர்பார்க்குறோம். புரியுதுங்களா. இதை தான் நான் நாளைக்கு எதிர்பார்க்குறேன். ஏன்னா 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர். ஏன்னா உங்களுக்கு 6 நாளாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நமக்கு அது வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் காமிக்குது. அது நமக்கு எத்தனை நாளாக இருக்குன்னா அதுவும் நமக்கு 5 நாளாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும், வராமல் போகாது. ஏன்னா 8ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இது தான். இதை தாண்டி வேறு நம்பர் அதிகமாக செட் ஆகாது. மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் இது தான். அதே மாதிரி ஒரு 0 பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்ட்லேயே வருது. ஏன்னா 10 நாளாக கிட்டத்தட்ட நமக்கு வராமல் நிற்கிது. ஏங்க நாளைக்கு 0 கொடுக்குறீங்கன்னா 8ஆம் நம்பருக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 0க்கு 8ன்னு ரொம்ப அடிக்காங்க. 0க்கு 8, 3க்கு 8லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதனால தான் நமக்கு வரும். 3க்கு 5ன்னு வரும், 3க்கு 8ன்னு வரும், 8க்கு 5ன்னு வரும். 8க்கு 5ன்னு ஆடினாலே அதே மாதிரி முடியும். 8க்கு 3ன்னு ஆடினாலும் 8க்கு 0வும் வந்து சேரும் சரிங்களா. அதனால தான் கொடுக்குறோம். 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு ஏ போல் கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்கும். பெண்டிங் நம்பர் வைஸாகவும் நமக்கு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா 10 நாள் ஆச்சு கிட்டத்தட்ட. அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய நம்பர்லாம் இருக்குது. பெரிய நம்பர் இப்போ வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 6ஆம் நம்பர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 8ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்துட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி 1ஆம் நம்பர் அது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அது 1ஆம் நம்பர் சி போர்டில் இருக்குது. அதுவும் 6ஆம் நம்பர் சி போர்டில் தான் இருக்குது, ஏ போர்டில் கிடையாது சரிங்களா. அதனால் கவனமாக புரிஞ்சுக்கங்க. ஏ போர்டில் வந்து அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற ஒரே பெண்டிங் நம்பரு 3ஆம் நம்பர். அதே மாதிரி நமக்கு 0 இது 2 தான் இருக்குது. 3ஆம் நம்பரும் 0 மட்டும்தான் நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக இருக்குது. வேறு எதுவுமே ஏ போர்டில் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது திரும்ப சொன்னாலே 8க்கு 6ங்கிற நம்பரும் எப்போயுமே ரொம்ப எவரிகிரீனாக வரக்கூடிய நம்பரில் 8க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரா ஆடுறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 ட்ராவில் 8க்கு 6 தான் வரும் சரிங்களா. மிச்சம் 2 ட்ரா அப்படி இந்த 8க்கு 6ல் அவங்க 2 நம்பரும் வந்துடும் சரிங்களா. 4 நம்பர் 6 நம்பர், 4 நம்பர் 6 நம்பர் மாறி மாறி தான் வருமே தவிர வேறு எதுவும் மாறி வராது. அதனால தான் ஒரு 8ஆம் நம்பருக்கு ஒரு 4 நம்பர், ஒரு 8ஆம் நம்பருக்கு 6 நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும், வராமல் போகாது. நம்ம கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது மாற்றமே இல்லை சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸ் ஆடுவாங்க. ஏன்னா 8க்கு 2 ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். அதாங்க ஃபஸ்ட்டு சின்ன நம்பர், அதுக்கு சின்ன நம்பருங்க. இந்த 2 நம்பர் தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 8க்கு 6ன்னு ஆடணும், இல்லை 8க்கு 2 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, கணக்கில் வருதுன்னு நான் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதாவது நம்ம சாதாரண ஸ்ட்ராங்காக ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 3ஆம் நம்பர் டவுட்டு. ஏன் 3ஆம் நம்பர் டவுட்னா பெண்டிங் நம்பர் அப்படின்னா பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நமக்கு 14 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து 9க்கு 3ங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏன்னா 9க்கு 2, ஏன்னா ஏற்கனவே 9க்கு 3க்கு 9ன்னு அடிக்கிறாங்க. 3க்கு 9ன்னு அடித்தாங்கன்னா அதே நம்பர் ரிப்பீட் அடித்தாங்கன்னா 3க்கு 9, 9க்கு 3ங்கிற நம்பரு நமக்கு கட்டாயமாக வரும். அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்முடைய கணக்கில் இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் வருது. நம்ம வந்துச்சுன்னா 844 அப்படி இல்லைன்னா 044. 044க்கு ஏற்கனவே இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது நமக்கு. அந்த 044க்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 386, 382 இந்த 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 386, 382. ஏன்னா 886ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அதே கணக்கில் 386ன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 882 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறதுக்கு 382 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வருதா. ஏன்னா ஏற்கனவே 582 அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 382 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்கிற அதே கணக்கில் ஆடினா கூட அதே மாதிரி மெத்தடில் ஆடிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் இருக்கும். கணக்கில் வந்து எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் 5ஆம் நம்பருங்க. 5ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா 9க்கு 5, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான், மாற்றமே இல்லைனா. எனக்கு முதல் ப்ரையாரிட்டி 3ஆம் நம்பரு, செகண்ட் ப்ரையாரிட்டி தான் 5ஆம் நம்பர் அப்படிங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் வருது எனக்கு. உங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது 3ஆம் நம்பர் வருதா பி போர்டு சி போர்டில், இல்லை 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள்.
அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும். வராமல் அந்தளவுக்கு தெளிவாக தான் கொண்டு வரேன். நான் ஒவ்வொரு நாளையும் ரொம்ப தெளிவாக தான் கொண்டு வர சும்மா 2 நம்பர் ரேண்டமாலாம் கொண்டு வரதே கிடையாது. நிறைய கணக்கு வழக்குகள் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் கவனிக்கிறோம். கவனிக்காமல் கொண்டு வரதில்லை. இல்லைன்னா நம்ம வந்து ட்ரையல் நம்பர், ஓல்டு ரிசல்ட், பெண்டிங் நம்பர் எல்லாத்தையும் பார்க்குறோமா இல்லையா? அதை ரொம்ப அதுக்கு மாதம் அடித்த நம்பர் கூட பார்த்துருக்கோம். 225ங்கிற டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நம்ம 5ஆம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம். 50 அப்படிங்கிற நம்பர் கொண்டு வந்துருக்கோம். 2 நம்பரும் ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் 16. அப்போ டபுள்ஸ் வந்துச்சுன்னா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும். 55, 66 இல்லை 11 இந்த மாதிரி தான் நமக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குது. 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் இருக்குது. நாளைக்கு வராமல் போகாது, எடுத்துக்கலாம். 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் இருக்குது. இந்த 3 நம்பருமே 4, 6, 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 0வும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது, தாராளமாக எடுத்து ப்ளே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.